அனைவருக்கும் வணக்கம். மரமும் செடியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தாவரம் என்னென்னா அம்மன் பச்சரிசி. அம்மன் பச்சரிசி அப்படின்னு சொன்னதும் இது வந்து ஒரு வகையான நெல் அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து ஒரு மூலிகை செடியாகும். இந்த தாவரத்தோட முழு செடியும் மருத்துவ பயன்பாடு கொண்டது. இதோட தண்டு, பூ, இலை எல்லாமே வந்து முழுக்க முழுக்க மருத்துவ பயன்பாடு உடையதாக இருக்குது. இந்த அம்மன் பச்சரிசி பார்க்குறதுக்கு அரிசி மாதிரியே இருக்கும். அதனால் இதோட சுவையும் லைட்டாக அரிசியோட சுவை மாதிரி இருக்கும். அதனால் வந்து இதை வந்து அம்மன் பச்சரிசி அப்படிங்கிற பேர் வந்ததாக சொல்லுவாங்க. இந்த அம்மன் பச்சரிசி வந்து பொதுவாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நஞ்சைவெளி காடுகளிலும் கிணறு ஓரங்களாகவும் இருக்கும். அப்புறம் நீர்நிலைகள் இந்த மாதிரி பகுதிகளில் காணப்படும். மழைக்காலங்களில் வந்து இது வந்து தானாகவே வளரக்கூடியது. இது வந்து சர்வ சாதாரணமாக நம்ம கண்களுக்கு படக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான தாவரம் தான் இந்த அம்மன் பச்சரிசி. இது வந்து சாதாரணமான தாவரம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, இது வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய தாவரமாக இருந்தாலும் இதோட பயன்பாடு வந்து அதிக அளவில் இருக்குது. இது வந்து சித்த மருத்துவம் அப்புறம் ஆயுர்வேத மருத்துவத்தில் வந்து இந்த அம்மான் பச்சரிசியோட பயன்பாடு வந்து அதிக அளவில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த அம்மன் பச்சரிசி வந்து அல்சருக்கு ஒரு சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லலாம். இந்த அம்மன் பச்சரிசியோடைய கீரை இருக்குது பார்த்திங்களா, அந்த கீரையை எடுத்து சமைச்சு சாப்பிடும்போது அல்சர், வயிற்றுப்புண்ணு, வாய்ப்புண் ஆகியவற்றை குணப்படுத்தக்கூடிய சக்தி வந்து இந்த அம்மன் பச்சரிசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த அம்மன் பச்சரிசியை வந்து பொடி செஞ்சும் கடைகளில், நாட்டு மருந்து கடைகளில் விற்கிறது வந்து இது தாராளமாக வாங்கி பயன்படுத்தலாம். இந்த அம்மன் பச்சரிசி பொடியை எடுத்து அதை தயிரில் கலந்து பெண்கள் வந்து இதை வந்து காலையில் தினமும் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல்ங்கிற நோய் வந்து குணமடையும். இது வந்து ஆஸ்துமா செடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஸ்துமா உள்ளவங்களுக்கு வந்து இளைப்பு அதிகமாக இருக்கும். இந்த இளைப்பை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு வந்து இந்த அம்மான் பச்சரிசி வந்து பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் தோல் சம்மந்தமான நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து இந்த அம்மான் பச்சரிசி ஒரு தீர்வாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். முகத்தில் ஏற்படக்கூடிய முகப்பொருளாக இருந்துச்சுன்னா இந்த அம்மான் பச்சரிசியோட இலையை நம்ம தண்டை கிள்ளும்போது அதில் வந்து பால் ஒன்று வரும். அந்த பாலை எடுத்து முகப்பொரு மேலே வைக்கவும் முகப்பொரு வந்து குணமாயிடும். அது மட்டும் இல்லாமல் முகத்தில் கருப்பாக பெரிய அளவில் மருக்கள் இருக்கும். அந்த மருக்கள் வந்து எவ்வளோ மருந்து யூஸ் பண்ணாலும் வந்து அது போகாது. இந்த அம்மன் பச்சரிசியோட பாலை எடுத்து அந்த மருவில் தடவும் போது மரு தானாக தொடர்ந்து தடவிட்டு இருக்கும்போது தானாக காஞ்சி கீழே விழுந்துடும். அது மட்டும் இல்லாமல் பித்த வெடிப்பு, கால் ஆணி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க இந்த அம்மான் பச்சரிசியில் இருக்கக்கூடிய அந்த பாலை தொடர்ந்து தடவும் போது பித்தவெடுப்பு வந்து சரியாகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து தாய்ப்பால் சுரப்பை வந்து அதிகரிக்கும் தன்மை இந்த அம்மன் பச்சரிசிக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த கீரையை வந்து பருப்புடன் கலந்து சமைச்சும் சாப்பிடுவாங்க. இந்த அம்மன் பச்சரிசி வந்து சிவப்பு அம்மன் பச்சரிசி, வெள்ளை அம்மன் பச்சரிசி, சிற்றம்மான் பச்சரிசி, பெரியம்மன் பச்சரிசி அப்படின்னு சொல்லிட்டு பல வகைகளில் இருக்குது. இந்த சிவப்பம்மன் பச்சரிசி மூலிகை வந்து வாதம் நோயை வந்து போக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த அம்மன் பச்சரிசி மூலிகை பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.